வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து என்ன நடந்தது, ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோங்க. அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பைரி ஆகுதுங்க. இந்த ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்தது, அது முடிஞ்ச உடனே வந்து கமாடிட்டிஸில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஸோ ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்கை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு நல்ல முறையில் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை, அதாவது ட்ரேடர் சசி சேனலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த பாப்புலர் வீடியோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாப்புலர் வீடியோஸில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 5 வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் சார்ட்டை பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வந்து வித்தியாசம் இருக்கும். அப்படி இதை நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு 4-5 வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கோங்க. இந்த பிகினர்ஸ் கைடு வீடியோ வந்து இதில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவுமே வந்து பொறுமையாக வந்து பாருங்கள். அவசரமே இல்லை, வாரத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள், அது கூட போதும். டெய்லியும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த வீடியோ பார்த்து அதில் என்ன புரிஞ்சுதோ அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டுக்கு போயிட்டு அந்த சார்ட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதா, அது என்ன டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து பின்னாடியே இருக்குங்க. இந்த வாட்டர் மார்க்கில் இது 1 ஹவர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதே இது நான் 5 மினிட்ஸில் வச்சேன் அப்படின்னா 5ன்னு மட்டும் இருக்கும். ஸோ டைம் ஃப்ரேம்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. டைம் ஃப்ரேம்லாம் இதுலேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் என்ன சார்ட்டு சொல்கிறேனோ அந்த சார்ட்டில் போய்ட்டு நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஒரு ஃபால் ஆகுது, ப்ரைஸு ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி கொடுக்குது, திரும்ப கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த இடத்த தானா தான் மேலே போகும்னு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அப்படியே இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேங்க. அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ கோல்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த கோல்டில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் அந்த விஷயம் வந்து திரும்ப நடக்குதா அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ ஒரு பெரிய ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லுவேன், கோல்டில் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் பை பண்ணலாம், இந்த லெவலுக்கு கீழே போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணால் போதும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசியிருப்போங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து கவனிக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல இப்படி மேலே போயிட்டு இப்படி பூ மாலை மாதிரி வந்துட்டு அப்புறம் மேலே போகும்போது வந்து மேலே போகுதா, என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் திரும்ப கவனிக்கணும். கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சாதிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதை பாருங்கள், மேலேருந்து கீழே வந்ததில் இப்போ தான் நம்ம பார்த்தோம். மேலேருந்து கீழே வந்தது, இந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன், கீழே வந்தது, இந்த இடத்துல ஒரு சின்ன, அடுத்த தடவை மேலே போகும்போது இந்த இடத்த கட் பண்ணானா தான் மேலே போவான். ஸோ மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு மேலே போனான்னா எங்கே போயிருக்கான், திரும்ப வந்து இந்த லெவலில் கட் பண்ணால் தான் இன்னும் மேலே போவான். ஸோ இங்கே வந்து லோ வச்சுருக்கிறான், மேலே போயிட்டு கீழே பூ மாலை மாதிரி பண்ணியிருக்கிறான். அடுத்த தடவை திரும்ப லோ வந்து ஹையர் லோ, இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டியாக ஒரு ட்ரெண்டை பண்ணியிருப்பாங்க, மேலே போயிருக்கான். இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்கானா இந்த லோக்கே திரும்ப வரல பாருங்கள், இந்த லோவுக்கு திரும்ப வரல பாருங்கள். மேலே போகும்போது எது வரைக்கும் போகிறான், கரெக்டாக இந்த ஹைக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான், கரெக்டாக இந்த ஹைக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். கொஞ்சம் மேலே வரும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம், செல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த லோயர் லோ வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அந்த விஷயம் வந்து திரும்ப நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதை போய் கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? அந்த முறையில் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரி, ஓகே. ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா. ஃபின் நிஃப்டியில் ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் டச் பண்ணிவிட்டு கீழே வர்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருந்ததுங்க. இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆச்சு. அது வரைக்குமே ப்ரைஸ் வந்து மேலே போச்சு, அதுக்கும் மேலே போச்சு, அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மேலே கீழே
மேலே கீழே, மேலே போக முடியாமல் கீழே. எங்கே வந்தால் ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த லெவலுக்கே வந்திருப்பான். போட விடுங்க, போட வர மாட்டேங்குது. அந்த லெவல்லேருந்து தான் மேலே எங்கே போயிருக்கான், கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு தான் போயிருப்பான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், ஒரு பெரிய ஃபால். இந்த ஃபாலுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லெவலால் இந்த லெவலுக்கு போகல, கீழேருந்து மேலே போனவன் அந்த லெவலுக்கு பக்கத்தில் போயிட்டு அடுத்த தடவை அங்கேயே போகல, அடுத்த தடவை அங்கே போகல, அடுத்த தடவை அங்கே போகல, அடுத்த தடவை இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். என்ன பண்ணியிருக்கான், அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு தான் போயிருக்கிறான், இங்கே கொஞ்சம் வராமலேயே போயிருக்கிறான், அடுத்த தடவை வந்துட்டு தான் போயிருக்கிறான். ஆனால் மேலே போக முடியல, பவர் இல்லை, பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். எங்கே வருவான் நம்ம எதிர்பார்க்குறோம், இங்கே தான் வரணும். இங்கேருந்து வந்து எதனா ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் சப்போர்ட்டில் தான் நம்ம வாங்க சொல்கிறோம். இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, ப்ரைஸு கடன்னு கீழே வந்து இந்த இடத்துல ஒரு பை பண்ணிட்டீங்க. பை பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுச்சு, திரும்ப வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஸோ சரியான இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பொழுது உங்களுக்கு வந்து லாஸில் இருந்துருக்குது, அடுத்த பொழுது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துருக்கலாம், பிரேக் ஈவன்லேயே வெளியில் வந்துருக்கலாம், இந்த இடத்துலையும் வந்திருக்கலாம் காலங்காத்தால். நீங்கள் இதே நேரத்தில் நீங்கள் மேலே எங்கேயாச்சும் பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு இங்கே எங்கேயாச்சும் பை ட்ரேட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இது திரும்ப வந்து வருமா, ஹி வில் டேக் மோர் டைம். இந்த மாதிரி குயிக்காக நடக்காது. அதனால் இந்த மாதிரி இடமா பார்த்து எக்ஸ்ட்ரீம் லெவலில், அதான் ஆஸ் எ பிகினராக நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ட்ரேடை வந்து எடுக்க பாருங்கள். சப்போர்ட்லனா பை தான், பை வந்து மேலே எங்கேயுமே கிடையாது. மேலேயே போயிட்டே இருக்கானே, என்ன பண்ணுறேன்னா போனால் போயிட்டு போகிறான்னு விட்டுருங்க. இதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுபவத்தில் தான் வரும். இதை நீங்கள் இப்படி பார்க்குறது வந்து அனுபவத்தில் தான் வரும். இது வரைக்கும் தான் போயிருக்கிறான், மேலே வரைக்கும் போகலை, அப்போது இன்னும் கூட அவன் செல்லில் தான் இருக்கிறான்ட்டு நீங்கள் இதை பார்க்க தான் உங்களுக்கு வந்து பழகும். ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து இந்த செல் ட்ரேட்லாம் எடுத்து பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக திஸ் வில் டேக் மோர் டைம். ஆனால் இது வந்து இப்போயே நீங்கள் பண்ணலாம். கம்முன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இங்கே வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். உங்களுக்கு எதிராக இப்படி போனால் கூட கண்டிப்பாக உள்ளே வருவான், நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுப்பான். சரிங்களா? இப்போ கூட நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை ட்ரேடை வந்து எடுத்து வந்துடலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல எடுக்க வேண்டியதான். கீழே போச்சு அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஒருவேளை இங்கிருந்தே வந்து மேலே போகிறான் அப்படின்னா அடுத்தடுத்து அவன் வந்து ஹை பண்ணிகிட்டே போனான்னா போகட்டோன்னு நம்ம வந்து விட்டுடலாம். எது வரைக்கும் போவான், இது வரைக்கும் போவான். இது வரைக்கும் போனால் கூட நம்ம செல்லு தான். இங்கே பை பண்ணியிருந்தோன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போது ஓவராலாக நீங்கள் இது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு தடவை கீழே வந்துருக்கிறான், ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கிறான், இன்னொரு தடவை கீழே வந்திருக்கிறான், ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கிறான், இன்னொரு தடவை நல்லா கீழே வந்திருக்கான், லோ பண்ணியிருக்கான், இன்னொரு லோ பண்ணியிருக்கான். இப்போ மேலே எங்கேயா பாதி தூரம் நம்ம இப்போ பேசின மாதிரி இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே வந்தான்னா இந்த லோவை கட் பண்ணாமல் இங்கேருந்து திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்படி போய் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போய் இந்த டார்கெட்டுக்கு போயிடும். தொடர்ந்து நடக்குதுங்க, இது தொடர்ந்து நடக்குது. இது வந்து நாளைக்கே வந்து நடக்காது. திஸ் வில் டேக் சம் டைம் கண்டிப்பாக. ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா அடுத்த டார்கெட் அவனுக்கு வந்து இதுதான், ஆல் டைம் டார்கெட் தான். ஸோ இது வந்து என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், என்ன எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்குது. நீங்கள் 5 மினிட்ஸ் போனீங்கனாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சரி, நேற்று என்ன நடந்து என்ன நடந்து பார்ப்போமா? நேற்று வந்து இந்த கேப் டவுன் வந்து இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆச்சுங்க. அந்த கேப் டவுன்லேருந்து ப்ரைஸு கீழே வந்தது. கீழே வந்த ப்ரைஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்த ப்ரைஸு என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகி கீழே திரும்ப வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போயிருக்கிறான். நமக்கு இது வரைக்குமே செல்லு தான். நம்ம வந்து வி வில் ஆன்டிசிபேட் ஏ செல் ட்ரேட் நியர் டு திஸ் லெவல். அதாவது இந்த பாடிக்கு மேலே இந்த விக்கு வரைக்குமே நம்ம செல் தான் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் ப்ரைஸ் இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆகிட்டான்.
ரிவர்ஸ் ஆனவன் இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே வர ட்ரை பண்ணாமல் பாருங்கள், மேலே வரவே முடியல. செல்லர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அப்படியே கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டு திரும்பவும் வந்து மேலே வரும்போது இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது தான் நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த இடத்துல என்ன இருக்குது? க்ரீன் கேண்டில் இருக்கா? கீழேருந்து மேலே வரும்போது இந்த க்ரீன் கேண்டில் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த க்ரீன் கேண்டில் தொட்டோன்னு கீழே போயிடுவான், இல்லைனா அதோடைய டாப் வரைக்கும் வந்துட்டு கீழே போவான், ஏதோ ஒன்று நடக்கும். கொஞ்சம் இப்படி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போவான். இந்த ரிஜெக்ஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை கட் பண்ணாமல் இந்த மாதிரி மேலேருந்தே திரும்பினான்னா மேலே வரும். நான் சொல்லிட்டேன்னா அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சார்ட்டில் போய் இந்த மாதிரி எதனா ஒரு ஃபால் இருக்கா, அந்த ஃபாலில் நடுவில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கா, ஒருவேளை அதையும் விட்டு ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் மேலே வரும்போது அந்த லெவலில் ரிஜெக்ஷன் இருக்குதா, இந்த கேண்டிலுடைய டாப்லேயே நேற்று வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டான். சரிங்களா? ஆல்வேஸ் திஸ் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி சார்ட். நீங்கள் ஃபாரெக்ஸில் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த நாட்டுடைய சார்ட்டு கூட எடுத்துக்கோங்க, அந்த நாட்டுடைய சார்ட்டில் நீங்கள் போயிட்டு எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பாருங்கள், இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல இது பார்த்தீங்களா, இப்போ மேலேருந்து கீழே வந்து இங்கே தானே வந்தான். இப்போ இந்த லெவலில் கட் பண்ணால் தானே அவன் வந்து மேலே போவான். இன்றைக்கி எங்கே வந்தான்? ஓப்பன் பண்ணி அந்த லெவலுக்கு வந்துட்டு அந்த லெவலில் ஒழுங்காக க்ளோஸ் வைக்க முடியாமல் கீழே வந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி லோவை கட் பண்ணதுலேருந்து கீழே தான் வரான். எங்கே வந்துருக்கிறான்? ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் லோ என்ன பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல பைன்னு சொல்கிறேன். இதுலேயே பை பண்ணியிருக்கலாம். நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவில் போச்சு, பாசிட்டிவில் போச்சு, நெகட்டிவில் போச்சு, பாசிட்டிவில் போச்சு, நெகட்டிவில் போச்சு, பாசிட்டிவில் வந்துட்டு நெகட்டிவில் முடிச்சிட்டான். இந்த இடத்துல குட்டி பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? நம்ம பேட்டர்ன் என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகலாம், கேப் டவுன் ஆகி ஓப்பன் பண்ணலாம், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நம்ம சரியான இடத்துல பை பண்ணியிருக்கிறோம். மேலே வந்துன்னா ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணுவோம், கீழே போச்சுன்னா வெயிட் பண்ணி இருந்து பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். மேலே போனால் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இது வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. அப்போ எக்ஸ்பைரிக்கு வந்து தனியாக தான் நம்ம வந்து வித்தியாசமாக ட்ரேடெலாம் நடக்கும். எப்படி அப்படின்னா, ப்ரைஸு இதை கட் பண்ணால் தான் மேலே போவான்னு நல்லா தெரியும். காலங்காத்தால் புல்லிஷாக வந்து மேலே போயிருக்கான். என்ன தான் மேலே போனாலும் நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அழகாக வந்து எடுத்துக்கலாம். புட் ஆப்ஷன் இதை கட் பண்ணுற வரைக்குமே நம்ம புட் ஆப்ஷனில் தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஒருவேளை கீழே போனால் எங்கே போவான்? இங்கே போயிடுவான். கன்ஃபார்ம் டார்கெட்டு. ஸோ மார்க்கெட்டை ஆரம்பித்த உடனே நம்ம வந்துட்டு இந்த மணிலேயே எடுக்கணும், அடுத்த மணிலேயே எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி போய் ரீச் ஆகிற இடத்த நான் வந்து பார்க்குறேன், இல்லை அதுக்கு கீழே 22,500 இருக்குது ரவுண்ட் நம்பரு, அதையே நான் வந்து எடுத்து நான் வந்து கம்மியான ப்ரீமியமில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், இதை எடுத்தால் 100% சக்ஸஸ் ஆகும். இதை எடுத்தால் இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்துட்டு கூட ரிவர்சல் ஆகி போயிடும், ஜீரோ ஆகிடும். அது இங்கே எடுத்திங்கன்னா இது ஜீரோ ஆகாது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல அந்த மாதிரி சுச்சமும் இருக்குது. எக்ஸ்பைரியில் சொல்கிறேன். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் இந்த மணி ஆர் அட் த மணி. நீங்கள் டார்கெட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை கண்டிப்பாக எடுத்து ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் குயிக்காக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே சப்போர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் அங்கே சப்போர்ட் அப்படிலாம் இல்லைங்க. காலையிலே நீங்கள் பார்த்துருங்க. எது நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தானே மேலே போகும், இதுக்கு கீழே இருந்துக்கிற வரைக்கும் செல் ட்ரேடு தானே. ஓகே ரைட், அப்போ நான் புட் ஆப்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். புட் ஆப்ஷனில் எது பண்ண போகிறேன், இந்த இடத்துல எனக்கு 23,200 இருக்குது, 2300 இருக்குது, 23,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. அப்போ 23,000 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பரில் தாராளமாக நீங்கள் வந்து போய் வந்து பார்க்கலாம். சரி, ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டோம், நம்ம ஆப்ஷன்ஸில் போய் பார்க்கலாமா? 22,500லேருந்து 22,500 எங்கே இருக்குது? 22,500 ரவுண்ட் நம்பர் கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பார்த்துருவோம். 22,500 வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 ரூபீஸ் அப்படிங்கிற ப்ரீமியமில் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. காலையிலேருந்தே அந்த 3 ரூபீஸை விடவே இல்லை. அந்த 3 ரூபீஸ்லேருந்து எங்கே வர்றான்னு பாருங்க. ஃபஸ்ட் டைம் வந்து மேலே வரும்போது 36 ரூபீஸுக்கு வந்துருக்கிறான், திரும்பவும் 3 ரூபீஸ்க்கே போயிட்டான்.
அந்த 3 ரூபீஸ்லேருந்து திரும்ப வந்து 50 ரூபீஸ்க்கு வந்துருக்கிறான், திரும்பவும் 3 ரூபீஸ்க்கே போயிட்டான். ஸோ 2 தடவை சான்ஸ் வந்து எக்ஸ்பைரியில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஃபின் நிஃப்டியில் 22,500 அப்படிங்கிற அவுட் ஆஃப் த மணியில் இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனில், ஏன்னா டார்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும், இதுக்கு கீழே கொஞ்சம் போயிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்ததுனால நீங்கள் அங்கே வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ஆர் டேக்கிங் ஏ பை ட்ரேட், இந்த இடத்துல சொல்கிறேன், அதாவது இதில் 22,500 சப்போர்ட்டில் 3 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 36 ரூபாய்க்கு போச்சு, 2வது ரூபாய் 50 ரூபாய்க்கு போச்சு, ஆனால் அப்புறமா 0 ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த டார்கெட்டை இவ்வளோ தூரம் போகும்போது தான் 22,500 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு. நான் என்ன சொல்கிறேன், இந்த மணிலே எடுங்கன்னு தான் சொல்கிறேன், அந்த மணியில் எடுங்கன்னு சொல்கிறேன், சரியா? அப்போது அது என்னது 22,600, அது எங்கே இருக்குது? 22,600 அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த டார்கெட் ஏற்கனவே பார்த்தது அந்த டார்கெட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த டார்கெட் இந்த இடத்துக்கு வந்துரும்னு முடிவு பண்ணுறோம்ல, காலையில் இந்த இடத்துல இருக்கும்போது ரிஜெக்ட் ஆகும்போது இந்த டார்கெட் வரணும்னு முடிவு பண்ணுறோம்ல, அந்த 22,600ல் என்ன நடக்குது? இந்த 22,600லையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆச்சரியகரமாக அதே சப்போர்ட் தான். 7 ரூபா 8 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே ஒரு தடவை வந்து ஸ்பைக் அடித்தான் 65 ரூபாய்க்கு, திரும்பவும் அந்த 7 ரூபாய்க்கே வந்துட்டான். 7 ரூபா 8 ரூபாலேருந்து திரும்ப வந்து மேலே ஸ்பைக் அடிக்கும் போது எங்கே போகிறான்? 120 ரூபாய்க்கு போகிறான். அப்போது நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் அந்த டார்கெட்டை உங்களால் வந்து சரியாக வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு அந்த டார்கெட்டுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே ப்ரைஸும் வந்தது அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி மேக் மணி. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபியூச்சரை வந்து பார்க்குறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு வேளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறான், இந்த சப்போர்ட்டை அவன் கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல. 130க்கு எக்ஸ்பைரி அப்போ நம்மளுடைய டைமிங் என்னது 130. அந்த 130க்கு மேலே தான் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் உங்களுக்கு எக்ஸ்பைரி ட்ரேடிங்கே வந்து நடக்கும் அப்படின்னு நிறைய தடவை பேசியிருக்கோம். சில நேரங்களில் காலையிலே நடந்துருது, பெரும்பான்மையான நேரத்தில் வந்து 1 மணி 1:30க்கு மேலே தான் உங்களுக்கு இந்த ஸ்பைக்லாம் பண்ணுவான். அப்போது 7 ரூபா 8 ரூபா 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாலேருந்து எங்கே போயிருக்கிறான்? 120 ரூபாய்க்கு போயிருக்கிறான். 1:30க்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. 3/4 மணி நேரத்தில் ஒரு 100 புள்ளி கொடுத்துருக்குறான் நிஃப்டியில். இதே இது நீங்கள் இந்த மணியில் பார்த்தீங்கன்னா 22,800 எங்கே எக்ஸ்பைரி ஆச்சு? 22,600ல் எக்ஸ்பைரி ஆச்சு. 22,800 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ரீவியஸ் டேயில் ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே போனான், அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் போனான். 22 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு போயிட்டு இங்கேருந்து வந்து பூ மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து வந்து மேலே போன ப்ரைஸு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு, செகண்ட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு, தேர்டு இந்த லெவலுக்கே போயிடுச்சு. ஸோ 22 ரூபா அப்படிங்கிற இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு கிட்டத்தட்ட 310 ரூபா அப்படின்னு போய் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சுது. 310 ரூபா வெறும் 22 ரூபாலேருந்து 300 ரூபாய்க்கு போச்சு. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து கீழே அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற விஷயத்த சொன்னேன், அப்புறம் டார்கெட்டில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன நடந்ததுன்னு சொன்னேன், அப்புறம் கொஞ்சம் இந்த மணியில் இருக்குது என்னன்னு நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கொஞ்சம் இந்த மணியில் என்ன நடந்திருக்குது? 22 ரூபாலேருந்து 300 ரூபாய்க்கு போயிருக்குது. அதே இது நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் அங்கேயும் தான் போச்சு, 3 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்கு போச்சு. அப்போது டார்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கு போச்சு. பட் ஆனால் இந்த மணிக்குள்ளார 20 ரூபாலேருந்து 300 ரூபாய்க்கு போயிருக்கு. அப்போ காலையிலேயே நீங்கள் வந்து 23,000 புட் ஆப்ஷன், அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த புட் ஆப்ஷன் 23,000 காலையில் ஓப்பன் பண்ணால் மேலே போனால் இந்த லெவலுக்குலேருந்து நம்ம செல்லு ஃபியூச்சர்னு முடிவு பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நேற்று வந்து எந்த இடத்துலேருந்து மேலே போனானோ அந்த லெவலுக்கே வந்து
ஒரு ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு 80 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்கு போயிருக்கு. இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறதுக்கும், அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, அவுட் ஆஃப் த மணியில் 22,500ன்னு ஒரு மேஜிக்கல் நம்பர் இருக்குது, ரவுண்ட் நம்பர் இருக்குது. அதனால் நான் அதை எடுத்து நான் பார்க்க போகிறேன். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்த்து நான் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி ட்ரேடிங்கு. எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துலேருந்து கீழே வந்தது ப்ரைஸ் அப்படின்னா இந்த டார்கெட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டார்கெட்டில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பண்ணுறேன். அது ஒரு மாதிரி. கீழே இந்த டார்கெட்டுக்கு வந்துடும், ப்ரைஸ் இப்போ இங்கே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 22,800. ஒருவேளை இங்கே போகலன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 22,800 கண்டிப்பாக வந்துடும். அதனால் நான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பண்ணுறேன். இல்லை நான் வந்து இந்த மணி கீழே தான் போக போகுது, எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஐ எம் கோயிங் டு டேக் புட் ஆப்ஷன். இங்கே இருக்கிற அட் மணியில் இருக்கிற, இந்த மணினா இங்கே இருக்குது, அட் மணியில் இருக்கிற புட் ஆப்ஷனே நான் வந்து எடுத்து பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அவுட் ஆஃப் த மணியில் என்ன நடந்துருக்குது, 3 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்கு போயிருக்குது. டார்கெட்டில் என்ன நடந்துருக்குது, 10 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த மணியில், அதாவது அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது 22,800 வந்து எனக்கு வந்து கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்ததில், அதில் வந்து என்ன நடந்துருக்குது, 25 ரூபாலேருந்து 300 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த மணியிலே இருக்கிறது 80 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எப்படி வந்து ட்ரேடு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும். ஃபியூச்சர் வந்து எந்த பக்கம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்து என்ன மாதிரி எக்ஸ்பைரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. இனி வந்து மேலே வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் தான். மேலே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இன்னும் வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோல்டில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கோல்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்து வந்த மார்க்கெட்டு, இதுலேயும் அதே தான் பாருங்கள். கீழே வந்துட்டு ஒரு புல்பேக் வந்துருக்குது. கீழே வந்துட்டு புல்பேக் வரைக்குமே நம்ம வந்து செல்லுன்னு தான் பேசுகிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 300 வீடியோ வரைக்கும் போட்ட வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் இதான் சொல்லியிருப்பேன். இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீனை தாண்டணும், தாண்டினா தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். அப்போ கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே வரும்போது இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி மேலே வந்துருக்குறான் பார்த்தீங்களா கோல்டு. மேலே இந்த தடவை ரிஜெக்ட் ஆகிட்டான், ஆனால் இந்த தடவை ரிஜெக்ட் ஆகலை. காலையில் ஓப்பன் பண்ணும்போதே மேலே போயிட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டான். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டு இருப்போம், ஹையர் லோ பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். இதான் ஃபஸ்ட்டு. இதை வந்து பிரேக் பண்ணி மேலே இப்படி வந்து கொஞ்சம் போனான். அப்போது இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் போயிருக்கிறான். இதுக்கப்புறமா ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல டோட்டலாக தெரியுதுங்களா, இந்த இடத்த கட் பண்ணவே முடியல. எவ்வளோ பெரிய கன்சல்டேஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள். 1 2 3 4 5 மணி நேரம் அப்படியே ஒன்றுமே நடக்கலை. 5 ஹவர்ஸாக ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறமா கீழே வரும்போது எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணானா போயிடுவான். எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஏன் இப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இதை கட் பண்ணால் தான் போவான் அப்படின்ட்டு, இங்கிருந்தான் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கிறான். இங்கேருந்து தான் ட்ரெண்ட் ஆகி ப்ரைஸ் வந்து போயிருக்குது. அப்போது இந்த சோர்ஸை வந்து கட் பண்ணணும். திரும்ப கீழே வரும்போது கட் பண்ணானா கீழே போயிடுவான். கட் பண்ணாமல் மேலே போனான். அப்போ இதை கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் மேலே போவான். அங்கேருந்து வந்து திரும்பினான்னா கன்ஃபார்மாக பிரேக் பண்ணிடுவான். எதை பிரேக் பண்ணணும், ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு தான் பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். போனவன் திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கிறான். திரும்பவும் மேலேருந்து கீழே வரும்போது திரும்ப அதே இடத்துல சப்போர்ட். இப்போ என்ன பண்ணணும், இப்போது ப்ரைஸ் வந்து இதை கட் பண்ணி மேலே போகணும். கட் பண்ணி மேலே போனான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பொறுமையாக அப்படியே வந்து மேலே நவுத்திட்டே போயிடும். எது டார்கெட், இதுதான் டார்கெட். இதுக்கு கீழே போய் புது லோ வைக்கக்கூடாது கோல்டு. ஏற்கனவே ஒரு லோ வச்சுன்னா அடுத்த ஒரு லோ இங்கே இருக்குது, புது லோ இங்கே வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு கீழே போன மாதிரி அர்த்தமாயிடும். அப்போ இன்னும் கீழே போகுது கோல்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த இடத்துல போயிட்டு லோ
வைக்கக்கூடாது. இந்த இடத்துலேருந்தே அப்படியே மேலே போகணும், இல்லைனா இங்கேருந்தே இந்த லோவிலேருந்தே அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கோல்டில். நீங்கள் 5 மினிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 5 மினிட்ஸில் உங்களுக்கு தெளிவாக இருக்கா? ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தலாம் நம்ம. ஜஸ்ட் கிவ் இட் ஏ ட்ரை. இது மேலே தான் கன்ஃபார்மாக போகுது அப்படின்னு சொல்ல. ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா இதுதான் டார்கெட்டு. இங்கே வந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். பட் ஆனால் இதை ட்ரை பண்ணாமல் விட்டுறக்கூடாது. போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணோம், ஏதாவது பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி வந்து கீழே க்ளோஸ் வச்சிட்டானா நம்ம எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். அதுக்கு மேலே தங்காது. காலையில் என்ன பண்ணியிருக்கான், காலையில் இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹையிலேயே வந்து கீழே வந்திருக்கான் பாருங்கள். அந்த ஹையை கட் பண்ண முடியாமல் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்கான். அப்போ நீங்கள் காலையிலே இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சொல்கிறேன் ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கலாம். 69,200லேருந்து 68,600 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ எப்போவுமே வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே இது வச்சுப்போம். மேலே போயிட்டு கீழே வந்துருக்குறான். ஸோ தட் யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட் அட் திஸ் பிளேஸ். இந்த இடத்துல நீங்கள் பை ட்ரேடு எடுத்த உடனே இவ்வளோ பெரிய கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். இவ்வளோ பெரிய லாஸை நான் வந்து ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதான் இந்த மெத்தட். இப்போ இங்கேருந்து என்ன லாஸ் வருது? 68,600. கால்குலேட்டர் எடுப்போமா? $68,606. ஓகேங்களா? இப்போது எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 68,294 மைனஸ் 68,294. 300 பாயிண்ட் போச்சு. 300 பாயிண்ட் போச்சு. சரியா? சரி, ஓகே. இது நடந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் கீழே வந்துருக்குறான்னா மேலே போயிட்டு கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? இந்த இடத்த வந்து கட் பண்ணல பாருங்கள். அதை விற்க போயிருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த லோவை கட் பண்ண வேணாம். பாடி கட் பண்ணாது. அப்போ இது அடுத்த பை ட்ரேடாக உங்களுக்கு. இந்த அடுத்த பை ட்ரேடு வந்து இந்த இடத்துல என்னது? 248 எங்கே இருக்குது? ஓகே, 68,248 அதானே? 68,248. ஓகே. இதோடைய டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். கீழேருந்து இப்படி மேலே போச்சு அப்படின்னா இதுதான் வந்து டார்கெட். அடுத்து இது டார்கெட், அடுத்து இது டார்கெட். எப்படி கரெக்டாக வருதுங்களா? ஏதாவது நான் வந்து மாற்றி சொல்கிறேன்னா? இல்லை, நானே பதில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் மாற்றி எதுவுமே வந்து சொல்லலை. உங்களுக்கு அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ மேலே வரும்போது நீங்கள் இதுதான் டார்கெட். ஏற்கனவே நான் 300 பாயிண்ட் லாஸ் பண்ணிட்டேன். ஐம் கோயிங் டு கெட் பேக் மை பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்கன்னா என்னது? 68,859 மைனஸ் 68,859. 600 பாயிண்ட்ஸு. 300 பாயிண்ட்ஸ் நீங்கள் விட்டதை அதுக்கப்புறமா 600 பாயிண்ட்ஸ் ரெக்கவரும் பண்ணிட்டீங்க. ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, யூ ஆர் கோயிங் டு வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு புஷ் அப். எது வரைக்கும்? இது வரைக்கும், இல்லைனா அடுத்த லோ வைக்கிற வரைக்கும். ஏதோ ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்க இந்த டார்கெட் போகும் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வந்து நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. 68,248 மைனஸ் இந்த லெவலுக்கு வந்ததுன்னா அந்த டார்கெட் இந்த தொட்டோனையே க்ளோஸ் பண்ணுறவனோட வச்சுக்கோங்க. 69,153 69,153 900 points. You lost 300 and you have recovered almost 900 points. ஸோ இவ்வளோ தாங்க. அதனால தான் நான் உங்களை வந்து ட்ரை பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் லைக் தட். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருந்தீங்க. நான் இப்போ தான் எடுக்க சொன்னேன் நான் ட்ரேடை. 68 நல்ல நம்பராக இருக்கு. 68. ஸோ இந்த இடத்துலேருந்து எங்கே போயிடுச்சு? 900 போயிடுச்சுங்க ப்ரைஸு.
கிட்டத்தட்ட 700 இருந்துன்னு வச்சுக்கோங்க. 700 900 200 பாயிண்ட்ஸ். தட் வாஸ் 200 பாயிண்ட்ஸ். ஏன் இந்த ட்ரேட் எடுத்தீங்க? இந்த லோக்கு வந்தது, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எடுத்துட்டீங்க. ஒருவேளை இங்கே செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த லோக்கு வந்தது, ஐம் கோட் டு எக்ஸிட். தட்ஸ் ஸோ சிம்பிள். இது நீங்கள் இங்கேயே எக்ஸிட் பண்ணிடலாமா? 200 பாயிண்ட்ஸு பண்ணுறேன்னா பண்ணலாம், இல்லைனா இந்த ஹை வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டும் இருக்கலாம். ரெண்டுமே பண்ணலாம். ஸோ மேபி யாருக்கு தெரியும் இது வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு. பட் ஆனால் நீங்கள் எங்கே எக்ஸிட் பண்ணோம்? ஏதாவது பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணியே ஆகணும். இந்த ட்ரேடை வந்து 200 பாயிண்ட் வந்தது, நான் வந்து புக் பண்ணல, நான் இவ்வளோ தூரம் போகும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், திரும்ப வந்துட்டான் கீழே, பாடி க்ளோஸ் வச்சுட்டான், அதனால் திரும்ப போவான், நான் வெயிட் பண்ணுறேன். அப்படிலாம் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த கீழே வந்து க்ளோஸ் வச்சானா, இந்த விக்குக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டானா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ என்ட்ரி எட் எக்ஸிட்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பாப்புலர் வீடியோஸில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பிகினர்ஸ் கைடில் இருக்கும். அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய 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 விஷயங்களை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இங்கே கூட பாருங்கள், ஒரு பெரிய ஃபாலு, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஃபால் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மேலே வரும்போது ஒரு புல் பேக் வந்துட்டு திரும்ப மேலே வரும்போது எங்கே வந்திருக்குறான், எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்திருப்பான். அங்கேருந்து தான் ரிஜெக்ட் ஆகிருப்பான். ரிஜெக்ட் ஆகும்போது அவன் இந்த லோக்கு வரல அப்படின்னா இன்னும் மேலே போவான். மேலே எங்கே போவான்? இந்த ஹைக்கு போகணும். அவன் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் போகலையா, இல்லைனா இந்த லோக்கு வந்திருப்பான். கரெக்ட், இந்த லோக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து கீழே போயிட்டான். ஓகே சரி, ஓகே. வாட்ஸ் ஹேப்னிங் இன் சில்வர்? ஸோ சில்வர்லேயும் அதே தாங்க, சேம் கான்செப்ட் தான். நீங்கள் இந்த சேம் கான்செப்டை நீங்கள் வந்து அதில் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பெட்டர் ட்ரேடராக நீங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. எக்கச்சக்கமாக இருக்குது, ஸ்கோப் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ட்ரைனிங் மட்டும்தான். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து மேலே அதே லெவலுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் மேலே போகவே முடியல, புது லோ வச்சுட்டான். இந்த லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இப்போ ஒரு லோ புதுசாக வச்சுருக்கிறான். இங்கே வந்து ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த இடத்துக்கு வந்தோன்னே போகிறான். அப்போ மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பெருசாக வந்து விழுந்துட்டான். விழுந்துகிட்டே இருக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் ட்ரேடிங். அப்போ இதுக்கு எங்கே ட்ரேட் எடுப்பீங்க? இங்கே தான், சப்போர்ட்டில் தான் எடுக்கணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலும் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் த சப்போர்ட். ஸோ இங்கே தான் இருக்குது சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு தான் இங்கே போயிருக்குது. ஸோ ஆல்வேஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் மேலே போயிருக்கு. ஸோ இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக அந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாலில் இங்கே தான் க்ரீன் இருக்குது. அடுத்து வந்து இங்கே க்ரீன் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா. சம்டைம்ஸ் திஸ் வில் ஹேப்பன். அடுத்த லெவலில் போய் ரிஜெக்ட் ஆகிட்டான். திரும்ப அதுக்கு மேலே போக முடியல, கீழே வர முடியல, மேலே போனால் கீழே அதே லெவலில் எத்தனை தடவை வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ லெவல்ஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட போதும், அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட். சரி, க்ரூட் ஆயில், வாட்ஸ் ஹேப்னிங் இன் க்ரூட் இது பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து கீழே அழகாக வந்து வந்துட்டான். ஸோ இந்த இடத்துலேருந்து 6600லேருந்து நம்ம ஜூன் மாதம் எங்கேருந்து மேலே கிளம்புனா 6100லேருந்து கிளம்புனா பார்த்தீங்களா, அந்த 6100க்கே வந்துட்டான். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் க்ரீன் கேண்டில் இருக்குது. இந்த க்ரீன் கேண்டில் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதோட ஹையை கரெக்டாக அந்த ஹை வரைக்கும் போயிட்டு தான் கீழே வந்துருக்குறான். பெரிய ஃபாலு, அதில் இந்த இடத்துல ஒரு க்ரீனு, இந்த இடத்துல ஒரு க்ரீனு. ஃபஸ்ட்டு க்ரீன்லேயே வந்து கீழே வந்துட்டான். இப்போ இந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது. போகாமல் இங்கேருந்து இப்படி மேலே போனான்னா, அப்படியே மேலே வந்தானா அடுத்த ரிஜெக்ஷன் இங்கே தான் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். 6500.
பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? 5 மினிட்ஸ் போய் பார்க்கணுமா? 5 மினிட்ஸ் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? ஸோ அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் 1 ஹவரில் அப்படின்னு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்போவுமே 1 ஹவரில் நீங்கள் அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸில் வந்து எப்படி என்ட்ரி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த என்ட்ரியை நீங்கள் பழகினா தான் உங்களால் வந்து எடுக்க முடியும், இல்லைனா எடுக்கவே முடியாது. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவன் வந்து அந்த இதை வந்து கட் பண்ணவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து கீழே போய்கிட்டே இருந்தான், கீழே போயிட்டான். ஸோ இங்கே கூட என்ன நடந்திருக்குது, ஒரே லெவலில் சப்போர்ட்டு ட்ரெண்ட் ஆகி இப்படி போயிருக்கான். மேலே போனால் கீழே வந்தான், மேலே ஓரளவுக்கு போயிட்டு கீழே வந்துட்டான். இந்த தடவை நல்லா மேலே போயிட்டு கீழே வந்துருக்கிறான். அதுக்கப்புறம் கீழே பிரேக் ஆனான்னா கீழே நல்லா போவான்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கீழே நல்லா போயிட்டே இருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்கள் ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து நீங்கள் சரியான இடத்துல சப்போர்ட்டில் நீங்கள் வந்து பையெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். மேலேருந்து கீழே நல்லா வந்துட்டு மேலே போய் நல்லா கீழே வந்துகிட்டு இருந்தால் பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பை ட்ரேடு தான். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த பெரிய ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாலில் ஒரு க்ரீன் கேனில் வரும். பையன் முடிவு பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீன் கேனில் வரும். இப்போ இதையே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஃபால் ஆகுது. பையன் நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க இந்த இடத்துல. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட காட்டாமல் கீழே வரான். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே இப்படி வந்திருக்கான் பார்த்தீங்களா, பை. மேலே எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட்டு. எஸ்கேப், ஓடி வந்துட வேண்டியதான். இப்போ மேலேருந்து கீழே வந்துருக்கிறானா, மேலே போயிருக்கிறானா, கீழே வந்துட்டு இந்த இடம் தான் பையன் நீங்கள் எடுத்தோன்னே இன்னும் கீழே போயிருக்கான். ஸோ இங்கே நடந்த மாதிரி இங்கே நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, பட் ஆனால் நடக்கலை. இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கிறான். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக எக்ஸிட் பண்ண வேண்டிய ட்ரேடு. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கி வந்து நடந்துருக்குது. அதுக்கான ரெக்கவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெக்கவரி வந்து நடந்தது அப்படின்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. நேராக மேலே போனால் கீழே வந்தால் மேலே போகணும். இதான் லோ, அடுத்த லோ, அடுத்து அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் இவெண்ட் அப். எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் இந்த ட்ரேடெலாம் வந்து எடுப்பீங்க. இப்போ இது கூட ட்ரேடு தான், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு. ஒருவேளை கீழே போயிட்டான்னு வைங்களாம், இப்போது இங்கேருந்து வந்தான், இது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, இந்த இடத்துல பை எடுத்துட்டீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது, அதனால் யூ வென்ட் ஃபார் ஏ பைன்னு சும்மா ஒரு குத்தும் இப்போ ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வென்ட் ஃபார் ஏ பை. இப்படி கீழே போயிட்டானா கம்முன்னு இருக்க வேண்டியதான். மேலே போய் கீழே வந்து மேலே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்தானா பயமாக இருந்தால் எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான், இல்லைன்னா வெயிட் பண்ண வேண்டியதான். இல்லைனா அதுக்கு தான் ஆஸ் எ பிகினராக நான் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எக்ஸ்ட்ரீமுக்கு வெயிட் பண்ணுங்கள் எப்போவுமே. இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து 50% சான்ஸ்னா, எக்ஸ்ட்ரீம் வந்து 80% சான்ஸ் இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரீமுக்கு வெயிட் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா கீழே போன ப்ரைஸு இம்மீடியட்டாக மேலே வந்தது, அப்புறம் இம்மீடியட்டாக மறுபடியும் மேலே வந்துச்சு, அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக இன்னும் மேலே. நீங்கள் உங்களுடைய பை இங்கே இருக்குது, ப்ரைஸ் வந்து எங்கே போய் முடித்தான், இங்கே வரைக்கும் போயிருந்தான், ஹையர் பண்ணிகிட்டே மேலே போனோம். ஸோ ஆல்வேஸ் பிளான் யுவர் ட்ரேட். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் கேஸில் நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம இவ்வளோ நேரம் பேசினது தான், இந்த இடத்துக்கு மேலே போனால் தான் மேலே போவான், இல்லை மேலே போக மாட்டான். ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இதான் லோ, இந்த லோக்கு வந்தோன்னே எப்படி மேலே போனால் பாருங்கள், எப்படி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான் பாருங்கள். மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். பட் ஆனால் திரும்பவும் கீழே வந்து மேலே போகும்போது மேலே போகணும், மேலே போகலைன்னா மேலே போக மாட்டான். அவ்வளோ, திரும்பவும் கீழே வந்துட்டான், திரும்பவும் கீழே. அப்போ இது நல்லா பையிங் இடமா இருக்கும். இங்கேருந்து வந்து அவன் ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உடனே இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு கனெக்ட் பண்ணிடலாம் நீங்கள். அப்போ கீழே வந்தால் கீழே நல்லா வந்திருக்க, மறுபடியும் மேலே ட்ரெண்ட் லைன் போய்ட்டு திரும்ப வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ
இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க. நேற்று என்னால் வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு நேரம் பத்தலை. ட்ரேட் பண்ணோம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் போனதுனால என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல, மன்னிக்கணும். இன்றைக்கி நான் அதுக்கு பதிலாக வந்து 2 வீடியோவாகவே உங்களுக்கு பொறுமையாக வந்து போட்டிருக்கிறேன். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ட்ரேடிங்கில். நன்றி, வணக்கம்.